அதே மாதிரி விகேடி பாலன்னு அவரோட பையன் எனக்கு ஃப்ரெண்டு ஸ்ரீஹரன்னு. விகேடி பாலனோட கதைய கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லாம ஊர்லேருந்து குட்ஸ் ட்ரெயின்ல வந்து எக்மோர்ல படுத்துட்டு இருந்தாரு. போலீஸ்காரன் தொரத்துறாங்கிறதுக்காக அவர் வெளில ஓடி வந்தாரு. ஓடி வந்து மூச்சு பிடிச்ச இடம் யுஎஸ்ஐஎஸ். அங்க கார்த்தால இடத்துக்கு ஒருத்தன் காசு குடுத்தத சாப்பிட்டதுனால, தினம் அங்க வந்து உட்காந்து இடத்த புடிச்சு சாப்பிடலான்னு ஆரம்பிச்சவரு, இந்தியால பிக்கஸ்ட் டிராவல் ஏஜென்ட்டா ஒரு நாளைக்கு ஆனார். இது ஒரு பெரிய கதை. ஸோ, வாழ்க்கையில நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவர் நினச்சிருந்தாருன்னு வைங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் வருவேன். எக்மோர்லயே படுத்துட்டு இருப்பேன். நான் என்னைக்கு பெரிய ஆளாவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். போலீஸ்காரன் எதுக்கு பிடிக்க வந்தான்? இன்னைக்குள்ள இவர ஒருத்தன புடிச்சு போலீஸ்ட்ட ஆஜராகி கேஸ் ஒத்துக்க வச்சுட்டான்னா, டார்கெட் முடிஞ்சுது. அவன் வேலை ஓவர். நிஜம் திருடன் பிடிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இல்ல. இந்த வாட்டி பாலனோட டர்னு பிடிக்க பார்த்தாங்க. அவர் புத்திசாலி ஓடினாரு. அந்த போலீஸ்காரன் பிடிக்க பார்த்ததுல ஓடி போய் அவர் வாழ்க்கையே மாறிடுச்சு. அன்னைக்கு அவர் ஓடி இருக்கலன்னா, வாழ்க்கை அந்த ரேஞ்சில மாறி இருக்குமான்னா, மாறி இருக்காது.